Hi students, welcome to Inedikegala IAC Academy. So, video பண்ண அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். சிலக்ஸ் நம்ம இன்னைக்கு எப்படி என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, நகராட்சி எக்ஸாமோட இன்டர்வியூக்கும் வரப்போற TNPSC எக்ஸாம்க்கும் என்ன ஒற்றுமை இருக்கு அப்படிதான் நம்ம இதுல பார்க்க போறோம். சார், அது வந்து ஒரு இது இப்பதான் அதுக்கான ஏஇ எக்ஸாம்லாம் முடிச்சிட்டோம். இன்டர்வியூ மட்டும் தான் இருக்கு. அதுக்கும் வரப்போற எக்ஸாம்ங்கிறது வேற சார். இந்த ரெண்டுக்கும் என்ன சார் சம்பந்தம் இருக்கு அப்படின்னு நீங்க நிறைய பேர் கேட்கறது வந்து என் காதுல கேட்குது. ஓகேவா? ஆனா அது ரெண்டுக்கும் ஒற்றுமை இருக்கு. அதை என்னன்னு சொல்லிடுறேன். ஓகேவா? நடந்து முடிஞ்ச எக்ஸாமோட இன்டர்வியூக்கும் நடக்க போற எக்ஸாமுக்கும் என்ன விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அப்படிங்கிறத இதுல பார்க்க போறோம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி இப்ப டிஎன்பிஎஸ்சி வந்து பாத்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாசம் டிஎன்பிஎஸ்சியோட டிப்ளமோ எக்ஸாம்ஸ்க்கும் டிஎன்பிஎஸ்சியோட ஐடி எக்ஸாம்ஸ்க்கும் நோட்டிஃபிகேஷன் வருது. சரிங்களா? இந்த ரெண்டு எக்ஸாம்ஸ், அதாவது இந்த ரெண்டு வரப்போற எக்ஸாம்ஸ்க்குமே நம்ம அகாடமில ஆன்லைன் கிளாஸ், ஆன்லைன் டெஸ்ட், மெட்டீரியல், கொஸ்டின் பேங்க் எல்லாமே ரெடியா இருக்கு. ஓகேவா? ஃபீஸ் ரொம்ப கம்மியா வச்சிருக்கோம். சேம் டைம் as per சிலபஸ்க்கான கிளாஸஸ் நம்ம அகாடமில மட்டும் தான் இருக்கு. சரிங்களா? நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு கோர்ஸ் எடுத்துருவாங்க, அதே எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி பண்ணுவாங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒன்னோடக்குமே தனித்தனி கோர்ஸ் வச்சிருக்கோம். ஒரு சிலபஸ்ல இருக்க ஒரு வார்த்தைக்கு நம்மள்ட்ட கிளாஸ் இருக்கு. ஓகேவா? அதனால நீங்க நம்பி ஜாயின் பண்ணலாம். ஃபீஸும் நம்ம தான் கம்மியா வச்சிருக்கோம். குவாலிட்டி ஹை குவாலிட்டி வச்சிருக்கோம். ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க இந்த நம்பர் கனெக்ட் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். 7708197281 இந்த நம்பர் கனெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ரைட், இப்போ நகராட்சி எக்ஸாமோட இன்டர்வியூ ஃபர்ஸ்ட் இதை சொன்னோன்னே வீடியோ பார்த்துட்டு இருக்க அத்தனை பேருக்கும் ஒரு விஷயம் தோணிருக்கும். சார், இன்டர்வியூ கரெக்டாக நடக்கும்னு நினைக்கிறீங்களா சார்? நீங்கள் வந்து கரெக்டாக நடக்கும்னீங்கன்னா இங்கே கரெக்டாக நடக்காதுன்னு சொல்றதுக்கு 99 பேர் இருக்கும் சார் அப்படின்னு நீங்கள் முதல்ல சொல்லுவீங்க. ஓகேவா? நானுமே சொல்கிறேன், டவுட்ஸ் தான். ஓகேவா? முறைப்படி கரெக்டாக நடக்குமான டவுட்ஸ் தான். ஆனால் அந்த இப்போ முறைப்படி நடக்குது, முறை இல்லாமல் நடக்குதுன்னா, இந்த முறை இல்லாமல் நடக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்களே, நீங்கள் சொல்கிறீங்களே, அது வெளிப்படையாக இருக்காது. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, வெட்ட வெளிச்சமா பொத்தாம் போதுவா அப்படியே அதை வந்து நடத்திட மாட்டாங்க. இப்போ நீங்க வந்து மேபி ஏதாவது ஃப்ராட்ஸ் நடக்க வாய்ப்பு இருக்கானா அப்படியே வெளிச்சம் போட்டு காட்ட மாட்டாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப இந்த முறை இல்லாம நடக்குதுன்னா என்ன தெரியுமா பண்ணுவாங்க, உங்களுக்கு வந்து இன்டர்வியூல மார்க்கே போட முடியாத அளவுக்கு கேள்வி கேட்பாங்க. சார், நான் பதிலே சொல்றேன் சார் நாலுமே, அப்போ உங்களுக்கு கேள்வி மேல கேள்வி வந்துகிட்டே இருக்கும். அப்ப என்ன ப்ரூவ் பண்ணிடுவாங்கன்னா, உங்களுக்கு அங்க நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லல அப்படின்ற மாதிரி அங்க உங்களை மடக்க வாய்ப்பு இருக்கு. இப்படிதான் பண்ணுவாங்க. ஓகேவா? எங்கேயுமே வெளிப்படையா உண்மையா பண்ணிட மாட்டாங்க. அப்படியே தப்புனா தப்புன்னு பண்ணிட மாட்டாங்க. அது தப்ப, அதான் நிறைய பாடல்கள் வசனங்கள்லாம் இருக்கே, தப்ப சரியா பண்ணா தப்பு கிடையாது. அந்த மாதிரி தான் நடக்கும் இன்டர்வியூ. நீங்க வந்து ஃபுல்லாவே கார்னர் பண்ணப்படுவீங்க அங்க. புரியுதா? இப்படிதான் நடக்கும். நீங்க சந்தேகப்படுறீங்களா மேபி ஏதாவது தப்பு நடக்குமா, அந்த தப்பு இப்படிதான் நடக்கும். புரியுதா? அப்ப நம்ம போய் உட்காருவோம் இன்டர்வியூக்கு, அப்போ வந்து அப்படிதான் பண்ணுவாங்க. சார், அதெல்லாம் ஓரம் கட்டி வைங்க சார், இன்டர்வியூ 100% வந்து தப்பா தான் சார் நடக்கும். அப்புறம் அதுக்கு எக்ஸாம், அப்படியே எக்ஸாம் அப்ளை பண்ணி எழுதணும். கண்டிப்பா தப்பு தான் நடக்க போனா அப்படியே அப்ளை பண்ணி எழுதணும். வேலை கிடைக்கணும் தானே எழுதுனீங்க. இன்டர்வியூ நீங்க செலக்ட் ஆனா போவீங்கல்ல, அப்ப அங்க போய் என்ன பண்ணும் அப்படிங்கறதான் இங்க விஷயம். புரியுதா? அதே மாதிரி இன்டர்வியூல ஓகே என்னென்ன கேள்விகள்லாம் கேட்பாங்கிறதுக்கு நான் அடுத்த வீடியோல வரேன். அடுத்து தனியா ஒரு வீடியோ மேக் பண்ணுவோம், அதெல்லாம் நான் டீடைலா சொல்றேன். ஓகே, இப்போதைக்கு நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். என்னன்னா, கண்டிப்பாக ஏஇ அப்படின்னா அந்த ஏஇ அடிப்படையில் கேள்விகள் இருக்கும். டிப்ளமோ அப்படின்னா டிப்ளமோ அடிப்படையில் கேள்விகள் இருக்கும். சப்ஜெக்ட் ரீதியாக கேள்விகள் இருக்கும். அங்கே கேட்டே ஆகணும். சரிங்களா? ஏஇ கேள்விகள் அதான் சொல்றேன். இப்போ வந்துட்டு நீங்க MAWS ஏஇ எழுதுனீங்க, கேட் ஸ்டாண்டர்ட்ல எக்ஸாம் கேள்வி கேட்டாங்கன்னு நினைக்கிறீங்க. எக்ஸாம்ல கேட்கிற கேள்வியே அவங்க வேற லெவல் உலகத்துல இருந்து கேள்வியை கேட்டு விட்டாங்க. அப்ப இன்டர்வியூ என்னன்னாலும் கேட்கலாம்ல, அப்ப கேள்வி மடக்கி கேட்கலாம்ல, அதுக்கு நம்ம பதில் சொல்லணும்ல. அதுக்கு வந்து ஏஇ சிலபஸ் படிங்கன்னு நான் சொல்லணும். அதான் பதில். அப்ப அதுல இருந்து மட்டும் தான் இன்டர்வியூ கேள்விகள் வருமானா? அப்படி இல்லை, அதுக்கு விதவிதமா கேள்வி கேட்பாங்க இன்டர்வியூல. அதுக்கு நான் தனியா ஒரு வீடியோல வரேன். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு தெளிவாகவே புரிஞ்சிருக்கும். நீங்க சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் என்னவா இருந்தாலும் சரி, உங்களோட கோர் சப்ஜெக்ட் ரிலேட்டட்ல இருந்து இன்டர்வியூல கண்டிப்பா கேள்வி கேட்பாங்க. என்ன இருந்தாலும் அப்படிதான் இருக்கும். ஏன்னா இன்டர்வியூ பேனல்னு பாத்தீங்கன்னா ஒரு 4 பேர் 5 பேர் இருப்பாங்க. ரைட்டா? 4 பேர் இருப்பாங்க. அதுல ஒருத்தரும் கண்டிப்பா ஒரு மாதிரி தான் இருப்பாங்க. நடத்துறது அனாலிசிஸ்ல இருந்தாலுமே கூட அவங்களும் மனுஷங்க தான். ஓகே, அப்படிங்கிறப்ப ஒரு ஆள் சிவிலா இருக்கலாம், ஒரு ஆள் மெக்கானிக்கலா இருக்கலாம். கண்டிப்பா 4 பேர் இருக்காங்கிறப்ப கண்டிப்பா ஒரு ஆள், மேக்சிமம் எல்லாருமே கோராவே இருக்கலாம், ஒருத்தர் மாறி இருக்கலாம். அப்ப கண்டிப்பா கோர்ல இருந்து அங்க கேள்வி வரும். உங்களுக்கு மார்க்கை குறைக்கணும்னா அவங்க டெப்தா அப்படி இப்படின்னு கேள்வி கேட்க தான் செய்வாங்க. அப்ப என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஏஇ எக்ஸாமுக்கு ஒழுங்கா படிங்க. சரி, இப்படி வச்சுக்கோமா, MAWS ஒரு மாதிரி நம்பிக்கை இல்லை அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ஏஇ நம்புறீங்கல்ல, அதுக்கு எக்ஸாம் வருதுல்ல, அது உட்காந்து படிக்கணும்ல. அப்ப எப்படி பார்த்தாலும் ஒரே கல்ல 2 மாங்கா. நீங்க டிஎன்பிஎஸ்சி ஏஇ மட்டும் உட்காந்து படிங்க, ஒரே கல்ல 2 மாங்கா. டிஎன்பிஎஸ்சி ஏஇ நல்லபடியா எழுதுற மாதிரி ஆயிடுச்சு, முடிஞ்ச MAWS இன்டர்வியூ நீங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, நான் என்ன தெரியுமா சொல்லுவேன்,
நம்மளை சுத்தி தப்புகள் நடந்தாலுமே கூட ஓகே, என்ன தப்பு நடந்தாலும் நம்ம அங்க இருப்போங்க. அவங்க மடக்கி 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 கேள்வி கேட்கட்டும், நீங்க டப்பு டப்பு டப்புன்னு அடிங்க. ஏன்னா இன்டர்வியூ நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படிங்கிற தைரியம் உங்களுக்கு இருக்கு, நீங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணீங்கன்னு வச்சுக்குவோம். அவங்க இன்டர்வியூல மார்க் கொடுத்தா நீங்க தாராளமா கேஸ் போடலாம். கேஸ் யாரும் போட மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? நகராட்சி எக்ஸாம் இன்டர்வியூ நடந்து முடியும் நம்ம பாருங்க, பயங்கரமா கேஸ் போடுவாங்க. அந்த நம்பிக்கைத்தன்மை இல்லைன்னா நான் சொல்ல வரேன், கண்டிப்பா நம்பிக்கைத்தன்மை இருக்காது நான் சொல்ல வரல, சொல்றேன். அப்படி இருந்தா அதெல்லாம் நடக்கும். அப்ப அவங்களோட ஒரே கோல் என்ன தெரியுமா இருக்கும், உங்களை இன்டர்வியூல வந்து பதில் சொல்ல வைக்க கூடாதுன்னு தான் இருக்கும். அப்படியே மாத்தி மாத்தி கேள்வி கேட்பாங்க. அப்ப என்ன தெரியுமா சொல்லிடுவாங்க, உங்களுக்கே தோணிடும் அப்பா அதனால மார்க் கம்மியா போட்டிருப்பாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்துருவோம். இதுதான் ரியலா நடக்கும். புரியுங்களா நான் சொல்றது? அதனால ஏய்க்கு நல்லா படிங்க, உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும். சேம் டைம் நீங்க இன்டர்வியூ எடுத்து பாத்தீங்கன்னா 60 மார்க் கொடுத்துருவாங்க எனக்கு MAWSல. காமனா டிஎன்பிஎஸ்சில ஒரு காலத்துல சொல்றேன் 30 மார்க் இன்டர்வியூ நடந்துட்டு இருந்தது. இப்ப ரீசனா குரூப் 2 எடுத்து பார்த்தா கூட இன்டர்வியூக்கு வந்து 40 மார்க் இருக்கு. ஓகே, அந்த 30 மார்க் நடந்தப்போ வந்து பாத்தீங்கன்னா மினிமமா 18 மார்க் போட்டிருப்பாங்க. 40 மார்க் நடக்கிறப்ப மினிமமா 24 மார்க் போடுறாங்க. அப்ப என்ன சொல்ல வரேன்னா 60% மினிமம் போட்டாகும் இன்டர்வியூல. இது டிஎன்பிஎஸ்சி நடத்துறது நாம்ஸே அதுதான் நார்மலா. அப்ப இவங்க நடத்தினாலும் அப்படிதான் இருக்கும். ஏன்னா என்னதான் கொஸ்டின் ஸ்டாண்டர்ட்லாம் மாத்தினாலுமே கூட எக்ஸாம் பேட்டர்ன் மாத்தல. டிஎன்பிஎஸ்சி எப்படி நடத்துனாங்களோ அப்படிதான் MAWS நடத்தினாங்க. புரியுதா? ஸோ அதனால அந்த பர்சன்டேஜ் அப்படிதான் இருக்கும். 60% வந்து இன்டர்வியூல மினிமம் மார்க் போட்டவங்க நீங்க அட்டன் பண்ணா, அப்ப 60க்கு 36 இங்க டாம் ஷோரா கிடைச்சிடும். அதே மாதிரி 36 போட்டா அப்ப 37 போடுவாங்களா சார்? ஒரு சில பேருக்கு நல்ல அந்த பர்சன்ட் தான் மாறும். ஒருத்தருக்கு 60% போட்டா ஒருத்தருக்கு 70% போடுவாங்க, ஒருத்தருக்கு 80% போடுவாங்க, ஒருத்தருக்கு 90% போடுவாங்க, ஒருத்தருக்கு 100% போடுவாங்க. சார் இன்டர்வியூல 100% போடுவாங்களா? போட்டிருக்காங்க. நீங்க போட மாட்டாங்கிறதுக்கு ஆள் காட்டிங்கன்னா நான் போட்டாங்கிறதுக்கு ஆள் வச்சிருக்கேன், ஆள் இருக்கு. ஓகே, 90% வரைக்கும் போட்டிருக்காங்க. ஓகேவா? ஏன்னா குரூப் 40 மார்க் இன்டர்வியூ 36 போட்டிருக்காங்க, 90% போட்டிருக்காங்க. ஓகே, 100% போட்டிருக்காங்க. அப்ப இங்க இப்படிதாங்க ஸ்ப்ளிட் ஆகும். 60%, 70%, 80%, 90%, 100%. அப்ப 60க்கு 60 வாங்க போறீங்களா, இல்ல 54 வாங்க போறீங்களா, இல்ல 48 வாங்க போறீங்களா, இல்ல 42 வாங்க போறீங்களா, இல்ல 36 வாங்க போறீங்களா? அவங்க கேள்வி கேட்கறவங்க என்ன நினைப்பாங்கன்னா உங்களை 36 தான் எடுக்க வைக்கிறவங்க தான் கேள்விகள் செட் ஆகும். எக்ஸாம்லயே கேள்வி பயங்கரமா கேட்டாங்க. ஓகே, எல்லாருக்கும் வெளிப்படையா தெரிய போற கொஸ்டின் பேப்பர்ல. அப்ப இன்டர்வியூ எப்படிலாம் கேள்வி இருக்கும், பயங்கரமா இருக்கும். ஸோ அந்த கேள்விகள் என்னென்ன மாதிரி எல்லாம் கேட்பாங்கிறதுக்கு நான் அடுத்த வீடியோ மேக் பண்றேன். ஸோ நான் என்ன சொல்ல தெளிவா சொல்ல வரேன் அப்படின்னா, ஏஐக்கு நீங்க கண்டிப்பா படிச்சுதாங்க ஆகணும். நல்லா படிங்க உட்காந்து ஏஐ. கண்டிப்பா 2 மாங்காய் உங்களுக்கு கிடைக்கும் ஒரே கல்வி. ஓகே, ஸோ டிஎன்பிஎஸ்சி ஏஐ அப்புறம் வரப்போற எக்ஸாம்ஸ்க்கு நம்ம கேட்குற கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. ஸோ ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க 7708197281 இந்த நம்பர் கனெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, நம்ம யூடியூப்லேயுமே கூட ஃப்ரீ கிளாஸஸ் நிறைய போடுவோம். ஓகே, அதனால சேனலையுமே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.